இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், இல்லை ஒரு புதுசாக ஒரு சிட்டிக்கு போகிறோம், இல்லை புதுசாக ஒரு கிராமத்துக்கு போகிறோம். புதுசாக சம் பிளேஸ், அது எந்த இடமா வேணா இருக்கலாம், ஒரு மாலாக இருக்கலாம், இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு புது கண்ட்ரியாக இருக்கலாம், என்ன இடமா வேணா இருக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது, இல்லை யாராவது நம்மளுக்கு கால் பண்ணால் நம்ம எங்கே இருக்கோம்னு அவங்க கிட்ட சொல்ல தெரியாது. பிகாஸ் நம்மளுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப புதுசு இல்லையா. நம்ம எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்கோம், நம்ம இந்த என்ட்ரன்ஸில் இருக்கோம், நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்து சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நம்மளோட கரண்ட் லொக்கேஷனை எக்ஸாக்டாக இன்னொருத்தங்களுக்கு கன்வே பண்ணலாம்னா அதுக்கு இந்த வாட் 3 வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஆப்பை வந்து நம்ம இப்போ வந்து இந்த கார்ஸ்லேயும் கொண்டு வராங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த ஆப்பை டிசைன் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மொத்த உலகம் இருக்கு இல்லையா, அதாவது பிளானட் எர்த், இந்த எர்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 57 ட்ரில்லியன் பாக்ஸஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பாக்ஸும் 3x3 ஏரியா. ஸோ இந்த உலகம் ஃபுல்லா 3x3 பாக்ஸஸா 57 ட்ரில்லியன் பாக்ஸஸா விர்ச்சுவலா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த உலகத்தையும் 57 ட்ரில்லியன் பாக்ஸஸா பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நேம் வச்சிருக்காங்க. ஸோ 57 ட்ரில்லியன் பாக்ஸஸ்க்கும் ஒரு தனித்தனி நேம் இருக்கும். அந்த ஒவ்வொரு நேமும் ஒரு 3 வேர்ட் நேம். அந்த நேம்ல வந்து 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இந்த இடம் ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வேணா இருக்கலாம், பீட்சா, பர்கர், சீஸ். இது வந்து இந்த பாக்ஸோட நேம், அதாவது இந்த ஏரியாவோட நேம், இந்த 3x3 ஏரியாவோட நேம் வந்து பீட்சா, பர்கர், சீஸ்னு இருக்கும். இப்போ அங்க ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸோட நேம் எப்படி இருக்கும்னா டேபிள், சேர், ட்ரீ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ரேண்டமா இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்ட்ஸை ஃபுல்லா கம்பைன் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு 3 வேர்ட் நேம் வச்சிருக்காங்க. இந்த 3 வேர்ட் நேமை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 57 ட்ரில்லியன் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ 57 ட்ரில்லியன் நேம்ஸ் இருக்கும். ஆனால் எந்த நேமும் திரும்ப ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி அவ்வளவு வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் 3 வேர்ட் நேமை கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ரேண்டமா ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு டெசர்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டெசர்ட்ல நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு நேம் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, மச்சான் நான் வந்து வாட் 3 வேர்ட்ஸ் இந்த லொகேஷன்ல இருக்கேன், இந்த நேம்ல இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா எக்ஸாக்டா அவன் அந்த பாக்ஸ் வரைக்கும் உங்க ஃப்ரெண்டால வர முடியும் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஸோ இதுதான் இந்த வாட் 3 வேர்ட்ஸ் ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. உங்களோட லொகேஷனை அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா, அவ்வளவு ப்ரிசைஸா நீங்க வந்து கன்வே பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேம் இருக்கு. நீங்க இருக்கிற லொகேஷனோட நேம் வந்து உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காது அந்த நேம். இந்த ஆப்பை பத்தி எதுக்கு இந்த வீடியோல நான் பேசுறேன் அப்படின்னா, இப்போ வந்து கார்ஸ்ல கூட இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து டாடா நெக்ஸான்ல இந்த ஆப் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. பட் டாடா நெக்ஸான்ல நீங்க இங்க நடுவில் இருக்கிற ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல வந்து வாட் 3 வேர்ட்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதுல நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த வாட் 3 வேர்ட்ஸ் நேமை நீங்க டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு உங்களை வந்து உங்க கார் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர், ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னாலஜி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி. இதை வந்து இன்னும் யாரும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டில், அவங்களோட பிசினஸ் கார்டிலலாம் வந்து அட்ரஸ்ன்னு போட்டு அந்த வாட் 3 வேர்ட்ஸ் நேம், அந்த 3 நேமை மட்டும் போட்டுறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ப்ரிசைஸ், வெரி அக்யூரேட். ஸோ நீங்க உங்களோட வாட் 3 வேர்ட்ஸ் லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வாட் 3 வேர்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல வந்து உங்களோட கரண்ட் லொகேஷனை நீங்க நேவிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி ஃபுல்லா பாக்ஸா இருக்கும். அதுல கரெக்டா உங்க வீட்டு வாசல்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸோட நேம் என்னன்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுதான் உங்களோட வாட் 3 வேர்ட்ஸ் லொகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டு வாசலுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், உங்களோட வீட்டு கேட்டு கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், நீங்க உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். சுத்தி இந்த மாதிரி 57 ட்ரில்லியன் பாக்ஸஸ் வச்சிருக்கிறனால நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும், எந்த கடல்ல இருந்தாலும், எந்த மலையில இருந்தாலும், எந்த டெசர்ட்ல இருந்தாலும் எக்ஸாக்டா ப்ரிசைஸா உங்க லொகேஷனை இன்னொருத்தவங்க கிட்ட கன்வே பண்ண முடியும். நம்ம அந்த லொகேஷனை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வாட் 3 வேர்ட்ஸ்ங்கிற ஆப். யூஸ் பண்ணி பாருங்க. உங்க கார்ல வாட் 3 வேர்ட்ஸ் ஆப் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். Until then, bye bye, see you and take care.